வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு கூட்டு. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு வந்து மருத்துவ குணம் உள்ளது. கிட்னியில் கல் உள்ளவங்க இந்த வாழைத்தண்டை வந்து சாறு வச்சு குடிப்பாங்க, சாறு எடுத்து. இது வந்து நம்ம கூட்டு செய்ய போகிறோம். கூட்டு செய்கிறதுக்கு கட் பண்ணும்போது இந்த மாதிரி நார் வரும். நாரை வந்து விரலை வச்சு சுற்றி சுற்றி எடுத்துருங்க. இந்த நார் வந்து செரிக்காது சரியாக, அதனால தான் அதை எடுத்துடணும். அதை வாழைத்தண்டு வந்து பிஞ்சு தண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பாருங்கள் நார், இது நார் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முத்தின தண்டாக இருந்தால் கொஞ்சம் நார் அதிகமாக இருக்கும். இதுமாரிக்கே பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு குச்சை வச்சு சுற்றணும். ஒரு கவட்டை மாதிரி குச்சி எடுத்துங்க. சுற்றும்போது அது நார் கொஞ்சம் ஒட்டிக்கும். முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டோம், இதில் கொஞ்சம் வந்து எடுத்துடுறோம். கட் பண்ணும்போதே கையால் சுற்றி எடுத்தாங்க, இப்போ கவட்டையில் சுற்றி எடுத்துருவோம். இப்போ வாழைத்தண்டு சமைக்கிறது ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு அடுப்பில் வானிலை போட்டிருக்கோம். வானிலையில் சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு போட்டிருக்கோம். ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. வரமிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து 1 வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறோம். நல்லா வதக்குவோம். ஒரு தக்காளி, சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சிறிதளவு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா பரட்டி விடுவோம். பெருங்காயத்தூள் வந்து சிறிதளவு, ஒரு 100 கிராம் வந்து பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம். அதை வந்து கலந்துக்கிறோம். கலந்து நல்லா பரட்டி விடுங்க. வேகட்டும். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துட்டுருங்க. இதில் வந்து தேங்காய் வந்து சிறிதளவு, ஒரு வத்த தேங்காயும் ஜீரகமும் அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கிறோம். தேங்காய் கொச்சோன்னா ரெடி ஆகிட்டு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.